ராதே கிருஷ்ணா எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து உப்பு குழக்கட்டை. ஏற்கனவே நான் வந்து வெள்ளை குழக்கட்டை பண்ணிட்டேன், அது இன்னும் அப்லோட் பண்ணலை. இப்போ பண்ண போகிறேன். அடுத்ததாவது நம்ம பார்க்க போகிறது வந்து உப்பு குழக்கட்டை. அதுக்கு தேவையானது வந்து ஒரு மணி நேரம் ஒரு டம்ளர் உளுந்த நல்லா ஊற வச்சு வடிகட்டிட்டு, அதுக்கப்புறமா அதில் வந்து உப்பு, பெருங்காயம், பச்சை மிளகா, வத்த மிளகா போட்டு நல்லா குறன்னு அரைச்சின்னு வர போகிறோம். இப்போ இது வந்து நம்ம நல்லா குறன்னு அரைச்சிண்டாச்சு. ஒரு இட்லி தட்டில் கொஞ்சம் நல்லா நல்லெண்ணெய் தடவிட்டு இதை வச்சுட்டு ஒரு குக்கர், நான் ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன். ரைஸ் குக்கரை அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜலம் விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம். இது வந்து நல்லா வெந்தெடுத்து இப்போ வந்து இதை கத்தியை விட்டு பார்த்தோம்னா அதில் ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான், வெந்துடுத்துன்னு அர்த்தம். அது உள்ளே விட்டுட்டு இதுக்கப்புறம் இது நல்லா ஆறின பிறகு நல்லா உதுத்துக்கணும். இது நல்லா வெந்துடுத்து உதுத்துட்டோம். இருந்தாலும் மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக ட்ரிக்குன்னு ஒரு 2-3 சுற்றி எடுத்துடலாம். இது பாருங்க, நல்லா பொலன்னு வந்துடும். நல்லா ரொம்ப இது பண்ணாமல் லைட்டாக போட்டு இது பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இது பாருங்க, நல்லா பொலன்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு வானாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அது நல்லா சுட்ட உடனே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த உடனே கொஞ்சம் பெருங்காயம், போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அவ்வளோதான். கருவேப்பிலை போட்டுண்டு இந்த நம்ம அரைச்சி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து, அதை சேர்த்துருங்க. அதை பாருங்கள், நல்லா உதிராக ஜம்முன்னு வரும். நான் சொன்ன மெத்தட்லேயே பண்ணுங்க, கரெக்டாக வரும். இதை நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டுண்டு இதை ஆல்ரெடி வெந்து விடுத்து, அதனால் ரொம்ப இது பண்ணோன்னு இல்லை, கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். அதில் வந்து தேங்காயும் நான் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். தேங்காயும் போட்டு நல்லா கலரிட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட பூரணம் ரெடி. உப்பு குழக்கட்டைக்கு பூரணம் ரெடி. இப்போ நம்ம உப்பு குழக்கட்டைக்கு எல்லாம் ரெடி ஆகிடுத்து. அதை நல்லா உதுத்து உசிலிச்சுன்னு வச்சுட்டோம். அப்புறம் இதை வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் பண்ணிக்கலாம், இல்லை குழிவாகவும் பண்ணிக்கலாம். நான் வந்து இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து இதில் போட்டிருக்கேன், ஸ்வீட் குழக்கட்டையில் போட்டிருக்கேன். மாவு எப்படி கலர்றது என்ன ஏதுன்னு. அந்த மாவையே 2ஆக பிரிச்சுட்டு தான் நான் பண்ணின்னு இருக்கேன். கரெக்டாக 11 ஸ்வீட்டும் 11 உப்பும் வந்தது எனக்கு ஒரு டம்ளருக்கு. இப்போ வந்து ஃப்ளாட்டாக பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி குழிவாக பண்ணணுன்னா இப்படி இந்த கையை வச்சு நம்ம இப்படி பண்ணினோன்னா அந்த குழிவு வந்துடும். ஃப்ளாட்டாக வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை குழிவாக வேணாலும் பண்ணிக்கலாம். 2 கையில் பண்ணேன்னா அழகாக வரும். 2 கையில் பண்ணணும். பண்ணிவிட்டு அது உள்ளே இதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு இது பண்ண வேண்டியதுதான். ஒன்று இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம மூடிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பூனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் வச்சுக்கணும். கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே மூடணும். இது வந்து நம்ம கையில் படக்கூடாது. பட்டுதுன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்க வராது. அதனால இதை பார்த்து வந்து நல்லா கேர்ஃபுல்லாக கொஞ்சம் மூடணும். அவ்வளோதான். இந்த சொப்பு பண்ணிட்டு கொஞ்சம் பூரணம் வச்சுட்டு இதை நல்லா இப்படி அமுத்தணும். அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டு அமுக்கின்றதுனா இதுவாகிடும். அந்த பூரணம் வந்து வெளியில் வரக்கூடாது. வந்ததுன்னா நமக்கு அது ஒட்டாது. அதனால் இப்படி எல்லாத்தையும் மெதுவாக ஒன்று அமுக்கி நம்ம எடுத்துட வேண்டியது தான். இது வந்து 2 கையில் பண்ணால் அந்த சொப்பு நல்லா வரும். நான் இது பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. 2 கையில் வந்து ஸ்வீட்டில் பண்ணி காமிச்சிருக்கேன், அதில் பாருங்க எல்லோரும். இப்போ வந்து நான் சொப்பு பண்ணி காமிக்கிறேன். சென்டரில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டுட்டு இப்படி சென்டரில் கையை வச்சுட்டேன்னா நல்லா குழிவாக வரும். அப்படியே கொஞ்சம் மேலே கொண்டு வந்து கொஞ்சம் நல்லா குழிவாக்கிடலாம். அவ்வளோதான். இது பாருங்க, குழிவாக வந்துடுது. ஏற்கனவே நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், அதில் வந்து பூரணம் வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம வெறுமை இப்படி ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான். நான் குட்டியாக தான் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஃப்ளாட்டாகவும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்கிறதுல அதுலேயும் கொஞ்சோண்டு இந்த பூரணத்தை எடுத்து நம்ம வச்சுட்டு இந்த பூரணத்தை எடுத்து வச்சுட்டு ஃபோல்டு பண்ண வேண்டியது தான். அப்படி
பூரணம் மட்டும் நம்ம கையில் பட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும், சரியாக மூட வராது. அதனால் அப்படியே அது மேலே படாத மாதிரி இப்படி நம்ம கொஞ்சம் பண்ணிட்டோன்னா சரியாக வந்துடும். அவ்வளோதான் நம்மளோட உப்பு கொழுக்கட்டை ரெடி. இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து ரைஸ் குக்கரில் ஹீட்டில் வச்சுருக்கேன். இதை வந்து அதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். அவ்வளோதான். எல்லாத்தையும் இப்படி சொப்பு பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை இது. அப்படியே நீங்கள் வரலைன்னா கூட கவலையே படாதீங்கோ. என்ன பண்ணணும்னா, அந்த பூரணம் பண்ணி வச்சுக்கோ இல்லையா, உப்பு கொழுக்கட்டை பூரணத்தையும் இந்த மாவையும் போட்டு நல்லா பிசிஞ்சிருங்கோ. பிசிஞ்சு உருட்டி உருட்டி வச்சுருங்கோ. வரலைன்னா, யாருக்காவது வரலை அப்படின்னா பிகினர்ஸ்க்கெலாம் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவும் ஒன்றும் நல்லாயிருக்கும், அதுவும் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, வரலைன்னா நம்ம அப்படியும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஆகாது, வந்துவிடும். ஸோ மாவு கலரில் தான் இருக்குது, நம்ம கலரில் தான் இருக்குது பாருங்கள். இது சொப்பாகவும் வரும், நீட்டமாகவும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். அப்படி மூட வேண்டியது தான். அவ்வளோதான். நம்மளோட உப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுத்து. இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம எடுக்கணும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த மாவில் வந்து கொஞ்சோண்டு நம்ம பூரணம் போட்டு பிசைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா பூரணம் போட்டு பிசையலாம், நல்லாயிருக்கும். ஸோ அதுலேயும் ஒரு 4 உருண்டை செஞ்சு வச்சுருக்கேன். அப்படியும் செய்யலாம் நீங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெள்ளை கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, மோதகமும் அதிரசமும் வைக்கின்றோம். நாங்கள் 3 தமிழ் வேண்டும் என்று கணபதியை கேட்கிறோம். ஐயனுக்கு தும்பி கையனுக்கு மோதகமும் அதிரசமும் வைக்கின்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.